வீட்டுக்கு வர்றதால வந்து வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. எப்படி விஜய் வந்து அம்மு அமிச்சாரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. விஜய் ரொம்ப நல்லவர், அவர் வந்து புரிஞ்சுப்பார் எல்லாத்தையுமே, அவரை பற்றி நீ தாண்டி புரிஞ்சிக்கல அப்படி சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே அவங்களே செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஆனால் என் கல்யாணத்துக்கு நானே எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை கூப்பிடணும் எல்லாம் லிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு கார்த்தி வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி எதனால் நடக்காதுன்றாங்க. ஏற்கனவே உங்களை பற்றி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஆனால் அதை பற்றி நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை, எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்காது, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக உட்காந்துருக்காங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிப்பாக வந்து அம்மாவோட அப்பாவை தான் இருப்பார், அவர் தான் எதையோ சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க விஜய்கிட்ட போயிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே என் கல்யாணத்தை வந்து இந்த மாதிரி வந்து கெடுத்து வச்சுருக்கீங்க, நல்லாவே எனக்கு தெரியுங்க, என் கல்யாணம் நடக்காத காரணம் நீங்கள் தான், நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன சொல்லால் தான் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு ஒன்று விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாக சொல்கிறீங்க உங்கள் கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதை பார்த்த காவேரி வந்து, என்னங்க நீங்கள் கல்யாணம் இன்னும் போச்சு சொல்லிட்டு சிரிக்கிறீங்களா, அப்போது என்னோட வந்து கஷ்டம் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்றாங்க. ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க மிஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் நினச்சான்னு சாதாரணமாக தான் கேட்டேன், நீங்கள் சாதாரணமாக கேட்டிங்களா இல்லை சிரிச்சிங்களா எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஐயோ மறுபடியும் கோவப்படுறாளே காவேரி அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க மிஸ் அப்படின்னு எனக்கு தெரியும், உங்கள் என்னை பற்றி தெரியும், நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க பாருங்கள், இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த கல்யாணத்தில் நான் எந்த வித தடங்களும் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் போய் அவரை பேசி வந்து உங்களை பற்றி சொன்னது உண்மை தான், ஆனால் இப்போ நான் எதுவுமே பண்ணலை, நிச்சயமாக சொல்கிறேங்க, நான் போய் வந்து இந்த விஷயத்தில் தலையில் நானும் எதுவுமே பண்ணல, நம்மனா நம்புங்க நம்பாக்கிட்டா போங்க, இதுதான் நடந்தது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, உண்மையிலேயே வந்து இவர் வந்து பேசலையா, அப்படி எப்படி கல்யாணம் நின்றுச்சு, எதனால் அவங்க நிறுத்துறாங்க ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னடி நேராக போயிட்டு விஜயை திட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா. உடனே வந்து ஆமாம் பின்ன என்ன, அவர் ஓவராக தான் போயிட்டுருக்காரு, என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவார் அவர் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷனாக இருங்க சார், அதை நிறுத்திடி, ரொம்ப ஓவராக தான் போயிட்டே இருக்க, அவர் தான் நிறுத்துறாரு உனக்கு தெரியுமா, பின்ன எப்படி கல்யாணம் வேணாம் சொல்லுவாங்க, பார்த்தல நீ பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணத்தை என்னென்னு, என்ன யார் என்ன சொன்னாலும் உடனே அவர் நம்பிடுவாரா, உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவாரா, எந்த நம்பிக்கையும் உன் மேலே இல்லாமல் இருக்காரு, இப்படிப்பட்ட ஆம்பளை எது நீ கல்யாணம் பண்ணியும் நினச்சியா அப்படின்னு அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தல நீ பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணம் அப்படி இருக்குடி, அந்த பையன் நேற்று ஒன்று பேசுகிறான் இன்றைக்கி ஒன்று பேசுகிறான், அவனே வந்து பேசுவானா, அம்மா அப்பா கூட்டின்னு வருவானா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவானா, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா கல்யாணத்தை நிப்பாட்டுவானா, இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவனை கல்யாணம் பண்ணி நீ என்னடி பண்ண போகிற, இங்கே பார் நீ ரொம்ப ஆடிட்ட, நீ தான் இந்த கல்யாணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ண, நாங்களும் அமைதியாக தான் இருந்தோம், எவ்வளோ தான் நானும் பொறுத்துப்பேன், இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி யாரையாவது கூட்டின்னு வரணும், ஏதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாட்டில் நீ தலையிடவே கூடாது, புரியுதா காவேரி உனக்கு அப்படின்னு ஒன்று அமைதியாக இருக்காங்க. காவேரிம்மா அது வந்துமா இதோட லாஸ்ட் உனக்கு, இதுக்கப்புறம் எந்த அலையன்ஸும் சரி எந்த இதுவும் நீ பார்க்கக்கூடாது காவேரி, அம்மா சொன்னதை நீ கேட்கணும் அப்படின்னு கங்காவும் சொல்கிறாங்க. அக்கா அது வந்துக்கா, இங்கே பார் காவேரி, நான் சொல்கிறத நீ கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், இந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன்டி, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா நீ சொல்கிறபடி கேட்குறேன் போதுமா, இதுக்கப்புறம் நீ ஏன் மாப்பிள்ளை பாரு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. அப்பாடா எப்படியோ வழிக்கு வந்துட்டா, இவ்வளோ வழிக்கு கொண்டு வரத்துக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆயிடுச்சு, அம்மா எப்படிம்மா கல்யாணம் நின்றுருக்கோம் எனக்கு ஒன்றுமே புரியலமேன்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம அத்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. நம்ம வந்து நிவினை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. நானும் அத்தையும் அந்த மாப்பிள்ளை கார்த்திகை போய் பார்க்க போயிருந்தோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா உண்மையும் நாங்கள் சொல்லலான்னு நினச்சோம், ஆனால் அவர் என்ன விடாப்படியே எங்களை வந்து பேசவே இல்லை, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு காவேரிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் என்ன அவங்க அம்மா அப்பா வந்து அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, அதனால தான் அவர் வந்து இங்கே வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, இதுதான் நடந்தது. அம்மா பெரிய ஆளாதாரமா இருப்ப அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் எங்கள் அத்தை எப்படிப்பட்டவங்க அப்படின்றாங்க. இனிமேல் காவேரி விஜய்க்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நிவினும்.